என்ன தனு இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட நீ அபியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். ஆனா அவன ரூம்ல தனியா விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க. நான் அவன் கூட தான் இருந்தேன். ஆனா 2 மினிட்ஸ்ல வெளியில வர வேண்டியதாயிடுச்சு. ஏ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராத்திரி பூரா அவன் மடியில படுத்துக்கிட்டு அவன் அழுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ அவனை ரூம்ல விட்டுட்டு வந்திருக்க. அங்க என்னதான் நடக்குது? நிக்கல், நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கணும் தான் நான் அவன் ரூமுக்கு போனேன். என்ன பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு அழுவான்னு நினைச்சேன். நைட்டு முழுக்க அவனை சமாதானப்படுத்த வேண்டி வருமோன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இன்ஃபேக்ட் நான் நினைச்சதை விட அபி வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டான். அப்படி என்ன பண்ணா? என்ன கட்டி பிடிச்சிட்டு அழறதுக்கு பதிலா பிரக்யா மேல கோவத்தை கொட்டிட்டான். அவ ரூம் வாசல்ல நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். ஓ காட் நிக்கல், ஐ கான்ட் டெல் யூ. அபி அந்த பிரக்யா கிட்ட பேசினதை நீ கேட்டிருக்கணுமே. அவன் இது வரைக்கும் என்ன கூட அவ்வளவு மோசமா பேசினது இல்ல. அவ மான ரோஷம் பார்த்தானா இன்னைக்கு நைட்டு தூக்கு மாட்டிட்டு செத்துருவா. நிஜமாவா சொல்ற? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நாம நினைச்ச மாதிரி அபி நடந்துகிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு என்னவோ இந்த நேரத்துல நீ அபி கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. கிடைச்ச இந்த சான்ஸை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கணும். இல்லனா பிரக்யா இந்த கேப்பை யூஸ் பண்ணி அபியோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவா. அதுக்கு விட்டுறக்கூடாது. இன்னும் நிக்கல், இனிமே அந்த பிரக்யா என்ன செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அவ மேல நம்ம கிரியேட் பண்ண சந்தேகம் அபி மனசை டோட்டலா டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. பாஸ்ங்கிற அதிகாரத்தை வச்சு நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அபி கிளியரா சொல்லிட்டான். உன்னோட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னான். ஞாபகம் இருக்கா? நான் அந்த பணத்தை திருடி மாட்டிக்கிட்டப்ப என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னானே, அப்ப நான் என்ன நிலைமையில இருந்தனோ அதை விட மோசமான நிலைமையில இப்ப அந்த பிரக்யா இருக்கா. சொல்லிக்கிட்டே இரு தனு, அப்படியே சொல்லிக்கிட்டே இரு. பிரக்யா அங்க எப்படி எப்படிலாம் துடிக்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இரு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இட்ஸ் லைக் மியூசிக் டு மை இயர்ஸ். காதுல தேன் வந்து பாயுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை என்னுடைய பிளான் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால டார்கெட்டை டோட்டலா ஷட்டர் பண்ணிடுச்சு. இந்த அதிர்ச்சியில இருந்து அவ மீண்டும் வெளியில வரதுங்கிறது இப்போதைக்கு நடக்காத காரியம். அவங்க கஷ்டத்துல துடியா துடிக்கிறாங்கிறத கேட்க கேட்க ஏன் இதே துடிப்பு சந்தோஷத்துல வேகமா துடிக்குது. அந்த சந்தோஷத்தை நான் இங்க இருந்தே அணுவா அனுபவிச்சுட்டு இருக்கேன் தனு. அப்படியே ஆடி பாடி கொண்டாடணும் போல இருக்கு தனு. மனசு நிறைய சந்தோஷம், கண்ணெதிர்ல நீ, கையில ட்ரிங்க். இதுக்கு மேல ஒரு சொர்க்கம் எங்க இருக்க முடியும்? நிக்கல், நீ குடிச்சிட்டு கண்டபடி உளறி என் மூட ஸ்பாயில் பண்ணாத. மியூசிக்க வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசி. உன் வேலையை மட்டும் பாரு. இந்த கவிதை எழுதுறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. உன்னை விட நான் நல்லாவே பாடுவேன். இல்ல நான் தான் நல்லா பாடுவேன். இல்ல நான் தான் நல்லா பாடுவேன். இல்ல நான் தான். ஏய் இரு 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 ஒரு நிமிஷம் இரு. நாம எதுக்காக சண்டை போடணும்? இன்னைக்கு ராத்திரி முழுக்க அபியும் பிரக்யாவும் தான் சண்டை போட்டுக்கணும். ஆக்சுவலி யூ ஆர் ரைட். சரி விடு, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போனை வச்சிடுறேன். வாவ், பாத்தியா நிக்கு, இன்னைக்கு அந்த பிரக்யாவோட சேர்ந்து கடவுளும் அழ போறாரு. பரவாயில்ல, அவ மேல பரிதாபப்பட்டு அவராது துணைக்கு இருக்காரு. அவசரப்பட்டு நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. அவர் கூட ஒண்ணு சேர வேண்டிய நேரத்துல அவரை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டேன். ஐயோ அம்மா, எரிச்சல் தாங்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் கண்ணுல மிளகா பொடி போடுவா. நான் அவ கண்ணுல மிளகா பொடி டப்பாவே போடுறேன். இல்ல இல்ல, அவ கண்ணையே நோண்டிடுறேன். திடீர்னு உன் கண்ணுக்கு என்னதாண்டி ஆச்சு? சும்மா இல்லாம வாயை கொடுத்து என் பிள்ளைகிட்ட அடி இடி வாங்கினியா என்ன? ஐயோ அத்தை, இப்ப உங்க பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க. என் கண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியணுமா? இல்ல அவர் என்ன அடிக்கணும்னு நீங்க மனசுக்குள்ள வேண்டிக்கிறீங்களா? நான் சாதாரணமா தாண்டி கேட்டேன். ஒருவேளை தடபடலாம் நடந்த பிரக்யாவோட பர்த்டே பார்ட்டியை பார்த்து வயிற்றுச்சலோட செத்து உனக்கு கண்ணெரிச்சல வந்துருச்சோன்னு நினைச்சேன். என் கண்ணு எரிச்சலுக்கு காரணமான அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படியத்த சொல்லுவேன்? என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இத வெளியில சொல்லலைன்னா எனக்கு வயித்து வலி ஆரம்பிச்சிருமே. இவ்வளவு அமுக்கமா இருக்கன்னா பிரக்யாவோட லாக்கர் பெட்டியை பார்த்துட்டு வந்திருப்பியோன்னு தோணுது. அவ்வளவு பணத்தைய ஒன்னா பார்த்ததுலதான் உன் கண்ணு அப்படியே மூடிச்சு. காலையிலேயே உங்களுக்கு என்ன ஆச்சத்த? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதை நான் பாத்திருந்தா என் கண்ணை இப்படி மூடி வச்சிருந்திருக்க மாட்டேன். 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரைட்டா திறந்து வச்சிருப்பேன். சரி சரி, நீ கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் காதை திறந்து தானே வச்சிருக்க. என்னன்னு சொல்லுங்க. அது இல்லடி மைத்திலி, பிரக்யாவோட பாய் ஃப்ரெண்ட பத்தி உனக்கு வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அவன் திடீர்னு எப்படி இங்க இருந்து காணாம போனா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அபி அவனை தனியா கூப்பிட்டு 4 சாத்து சாத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பான். இல்லன்னா போலீஸ்ல கூட பிடிச்சு கொடுத்துருக்கலாம். அவ யாரு, எங்க இருந்து வந்தா, எங்க போனா எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட நான் அதை எப்படி சொல்லுவேன்? என்னமோ வேவு பாக்குறதுல நீதான் பெரிய புலின்னு பீத்திப்ப.
இந்த வீட்ல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே. இந்த விஷயத்தை பத்தி எப்படியாவது தெரிஞ்சே ஆகணும். இல்லனா இன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வராது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அத்தை. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிரக்யாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த சுந்தர், அவ திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா இல்ல வரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? இனிமே அவன் இங்க தலை வச்சே படுக்க மாட்டான். அபிகிட்ட அந்த அளவுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப வர அவனுக்கு தைரியம் வரும். சூப்பர் மைதிலி, இவங்களுக்கு அந்த சுந்தர பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க கிட்ட பெட்டு கட்டினா நீ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அப்படியா சொல்றீங்க? இந்த விஷயத்துல நீங்க ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருக்கீங்களா? அவன் இங்க வரமாட்டானா? பெட் வச்சுக்கலாமா? இதுல என்னடி பெட்டு? சிம்பிள் பெட் அத்தை. பிரக்யாவோட பாய் ஃப்ரெண்ட் திரும்ப இந்த வீட்டுக்கு வருவானா இல்ல வரமாட்டானா? அவன் வரவே மாட்டான். அபி அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டான். ஆனா அவ கண்டிப்பா வருவான்னு நான் அடிச்சு சொல்வேன் அத்தை. நான் சொல்றேன் அவன் வர மாட்டான். வருவான். வரமாட்டான். என்ன 2 பேரும் ஒரேடியா அமைதி ஆயிட்டீங்க? 2 பேரு தான் பெட்டு வச்சுக்கணுமா என்ன? நானும் பெட்டு கட்டலாம்னு நினைக்கிறேன். இதுல ஏன் சப்போர்ட் பிரமிளாக்கு தான். வா பிரமிளா. அந்த பிரக்யாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே சோடாபட்டி சுந்தர், அவன் நம்ம அபியோட பர்சனாலிட்டிய பார்த்து ஓடியே போயிட்டான். அவன் இங்க திரும்பி வரத்துக்கு சான்ஸே இல்ல. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? அதுவும் 2 லட்டு. எப்படியும் இந்த பெட்ல நான் தான் ஜெயிப்பேன். பெட் அமௌண்ட் எனக்கு டபுளா கிடைக்கும். அடிச்சது ஜாக்பாட். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் உனக்கு மட்டும் தானே தெரியும். இந்த பாட்டி, நீங்க 2 பேரும் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா ஆளாளுக்கு 20,000 ரூபாய் பெட் கட்டுங்க பாப்போம். கட்டிட்டா போச்சு. பெட்டு பெட்டு கன்ஃபார்ம். என் வயிற்று வலிய பொறுத்துக்கிட்டதுக்கு எனக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம 40,000 ரூபாய் சம்பாதிக்க போற மைதிலி. டிடெக்டிவோட பெட்டிங் ஏஜென்சியும் ஆரம்பிச்சிடலாமா? ஏய், கனவு கண்டது போதும், கைய விடுறியா? இதுக்கு மேல என்னால. வாப்பா ரபின், கொண்டா அதை என்கிட்ட கொடு. நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு சரி வா. பாட்டி. வந்து முதல்ல என் பக்கத்துல உட்காரு. என்ன அவசரம் சொல்லு, என்ன விஷயம்? பாட்டி, இதெல்லாம் பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த தனு எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா. எனக்கும் அவருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டா போதும், உடனே நந்தி மாதிரி குறுக்க வந்து ஊதி ஊதி அதை பெருசாக்குறா. இந்த தடவை எங்க பிரிவுக்கு நானே காரணமாயிட்டேன். அவர் இவ்ளோ கோவமா இருந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நிலைமையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தனு அவர் மனசை மாத்திருவாளோ? அப்படி ஏதாவது நடந்துட்டா அவர் நிரந்தரமா என்னை விட்டுட்டு போயிடுவாரு பாட்டி. நீங்க பாத்துருக்கணும் பாட்டி, அங்க வெளியில அவ பத்தாததுக்கு இவர் வேற 2 பேரும் சேர்ந்து. அமைதி, அமைதியா இரு. இந்த தண்ணிய குடி மெதுவா. அபிகிட்டே இப்பதானே நல்ல விதமா பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ள என்ன பண்ணான்னு தெரியலையே. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? அந்த தனு அவ அவருக்கு டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கொடுத்தா சாப்பிட்டுட்டு போறான், அதுல என்ன இருக்கு? அவ கையால ஓட்டி விட்டுட்டு இருக்கா பாட்டி. இவரும் வெக்கமே இல்லாம இது வரைக்கும் சாண்ட்விச்சே சாப்பிடாத மாதிரி இதை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாட்டி. அது கூட பரவாயில்ல, என் கண்ணு முன்னாடியே இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அங்க நின்னு அதை பார்த்து நான் கோவப்படுறதையும் அவர் பார்த்தாரு. நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நீங்க பண்ற ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை அவங்க முன்னாடி பண்ணி வெறுப்பேத்த கூடாதுல்ல? அவரு ஏன் முன்னாடியே தனு கையை பிடிச்சு ரொமான்ஸ் பண்றாரு பாட்டி. எனக்கு வர்ற கோவத்துக்கு என் ரத்தம் எல்லாம் அப்படியே சூடேறது. நேரா போய் அந்த தனுவோட வாயை திறந்து அந்த சாண்ட்விச் அப்படியே வாயில வச்சு அமுக்கணும் போல இருக்கு. இதான் விஷயமா? அபி பிரக்யாவை வெறுப்பேத்தி பார்த்திருக்கான். பிரக்யாவோட மனசுல அவனை பத்தி என்ன நினைக்கிறான்னு சோதிச்சு பார்த்திருக்கான். தனுவோட அவனை சேர்த்து வச்சு பார்த்தா பிரக்யாவுக்கு பொறாம வருதான்னு செக் பண்ணிருக்கான். இவங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. என்னதான் வளர்ந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல இன்னும் குழந்தையா தான் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அன்பு வச்சிருக்காங்க. ஆனா சொல்லிக்கிறது இல்ல. என் பேரனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். இப்ப அடுத்து இவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்.